ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் கணேஷ் வேர்ல்ட். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸி ட்ரெஸ்ஸோட கட்டிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய சைஸை வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். என்னோடய சைஸ் வந்து 34. அந்த சைஸை வச்சு தான் இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். டாப் போர்ஷனுக்கு 1 மீட்ரு கிளாத் எடுத்துக்கணும். 1 மீட்ரு கிளாத் எடுத்து அதை வந்து 4 ஃபோல்ட் பண்ணிக்கணும். நான் பண்ண மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை 4 ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ண பக்கம் நம்ம பக்கமும் அந்த ஓப்பன் சைடு எதிர்பக்கமும் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு மேலே வந்து ஒரே ஈவனாக இருக்கிறதுக்காக 1/2 இன்ச்சில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு அதை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் லென்த்து மேலேருந்து பாட்டம், அதாவது ஷோல்டர்லேருந்து கீழே ஜாயின் பண்ணுற வர அது எவ்வளோ லென்த்து இருக்கான்ட்டா 14 இன்ச்சு. அதை வந்து கனெக்ட் பண்ணி அதில் ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நெக்கு வித்து, அதாவது கழுத்தோட அகலம், அது வந்து 2.25 இன்ச் வச்சு 1/4 இன்ச்சு தையலுக்காக அடித்து திருப்புறதுக்கு வச்சுக்கிறேன். அதே மாதிரி நெக்கு, அதாவது ஷோல்டரோட அகலம் அது வந்து 2.5 இன்ச்சு வச்சு ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறோமா அதுக்காக. நெக்கோட ஹைட்டு, முன்கழுத்தோட ஹைட்டு வந்து 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆம்கோலோட ஹைட்டு, அந்த ஆம்கோலோட ஹைட் வந்து 5.5 இன்ச்சு வச்சு அதே மாதிரி ஒரு கோடு வரைஞ்சி ஸ்ட்ரைட்டாக விட்டுக்கணும். அப்புறம் நம்ம பாடியோட சுற்றளவு, அதாவது உடம்பு சுற்றளவு அதை வந்து எடுக்கணும். அது வந்து எனக்கு வந்து 34 இன்ச் இருக்குது. 34 வந்து 4ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா 8.5, அதாவது 8.5 அந்த அளவை இங்கே இந்த இதில் வச்சு 8.5 வச்சு அதில் வந்து எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச் வச்சுக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விடுவோமா அதுக்காக. அதே மாதிரி கீழே வெஸ்ட்டு, அதாவது இடுப்பு சுற்றளவு, அது எவ்வளோண்டா 31 வருது எனக்கு. அந்த 31ஓட 4ஆக டிவைட் பண்ணோம்னா 7.5 வரும். அந்த 7.5ஓட எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு சேர்த்து இந்த அளவையும் நம்ம வந்து குறிச்சிட்டு அந்த செஸ்ட்டோட அளவையும் கீழே உள்ள வெஸ்ட்டோட அந்த அளவு 8.5வும் 7.5வும் இணைக்கிற மாதிரி, அந்த 8.5வும் 7.5வும் ஜாயின் பண்ணுற மாதிரி கோடு வரைஞ்சிட்டு அந்த 7.5, அதாவது வெஸ்ட்டுக்கிட்ட வச்சுருக்கோமா அந்த பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு மேலே வச்சு அப்படியே கேர்வாக ஒரு வெஸ்ட்டுக்கிட்டேருந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படியே சாய்வாக கேர்வாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இந்த லைன் எதுக்கு வரைகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டாப் பார்ட்டையும் பாட்டத்தில் உள்ள அந்த இதையும் ஜாயின் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரைட்டாக வராமல் ஒரு மாதிரி வளைவாக வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த லைனை அப்படி வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம கேர்வாக வரைஞ்சோம்னா ஜாயின் பண்ணும்போது அந்த ஹிப் கிட்ட இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இந்த மாதிரி வளைஞ்சிக்கிட்டு மேலே கீழே தூக்கி இருக்கிற மாதிரி இருக்காது. அதுக்காக நம்ம இது வரைஞ்சிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டம் பார்ட்டுக்கு வந்து நான் 2.5 மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத்து அப்படின்றதால நம்மளுக்கு வந்து ஃபுல் லென்த்துக்கு போடணுன்ற அவசியம் இல்லை. ஆஃப் அதுக்கு இருந்தாலே போதும். நம்ம எடுத்து அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதை திரும்ப ஒரு முக்கோண ஷேப்பில், ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு ஏற்கனவே டாப் போர்ஷனுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோமா அதை வந்து மேலே வச்சு அந்த வெஸ்ட்டோட அளவை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிடணும். மடித்து வச்ச மாதிரியே போட்டு வரைஞ்சிட்டு வரைஞ்சதுலேருந்து சென்டரில் வச்சு இன்ச் டேப்பை சென்டரில் வச்சு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ, எனக்கு வந்து 28 வச்சு அப்படியே கேர்வாக நான் அதில் வரைகிற மாதிரி அப்படியே கேர்வாக வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைடு வந்து எனக்கு ஒட்டு போடுற மாதிரி வருது. இந்த எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்துக்கு அதில் வச்சு அப்படியே ஒட்டு போட்டு தைச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ லைனிங் கிளாத்தில் கட் பண்ண அந்த ஃபேப்ரிக்கை அப்படியே மெயின் கிளாத் மேலே வச்சு அப்படியே கட் பண்ண வேண்டியது. என்ன, பாட்டம்குள்ள அந்த ஸ்கர்ட் பார்ட் மட்டும் 28 வச்சுருந்தேன். இப்போ அதோட எக்ஸ்ட்ரா எவ்வளோ லென்த் நம்மளுக்கு வேணுமோ, எனக்கு 38, அந்த லென்த்தை வச்சு அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியது. அவ்வளோதான் கட்டிங் வீடியோ. ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டிச்சிங் வீடியோவும் அடுத்து போடுறேன்.